பரந்தாமன் கையில் உள்ள சங்கு கேட்டது பக்தா நலமா. தினமும் அவரை பூஜை செய்து வந்தால் எல்லாம் நலமே. சக்கரம் சொன்னது அதில் தத்துவம் உள்ளது. உயர்ந்த நிலையில் உன்னை வைத்து சோதிப்பான் இறைவன். நீ ஆணவத்தால் ஆடும் போது உன் கதையை முடிப்பான். உயர்ந்த நிலையில் உன்னை வைத்து சோதிப்பான் இறைவன். நீ ஆணவத்தால் ஆடும் போது உன் கதையை முடிப்பான். வாழ்க்கையிலே பணிவோடு வாழ்ந்தால் தோல்வி இல்லை. அது இல்லாதோர் எவருக்கும் வெற்றியும் இல்லை. இது உயர்ந்தோர் சொல்வது, இதில் உண்மை உள்ளது. பரந்தாமன் கையில் உள்ள சங்கு கேட்டது பக்தா நலமா. தினமும் அவரை பூஜை செய்து வந்தால் எல்லாம் நலமே. சக்கரம் சொன்னது அதில் தத்துவம் உள்ளது. கரம் பிடித்து வந்தவளே குடும்பத்தின் விளக்கு. அவள் துணையின்றி இனிக்காது வாழ்க்கை என்றும் உனக்கு. பணம் ஒன்றே பெரிதென்று வாழாதே என்றும் அது பள்ளத்தில் தள்ளிவிடும். மறந்து விடாதே, இது நல்லவர் சொல்வது, இதில் நன்மை உள்ளது. கால சக்கரம் சுழலும் போது ஏற்றத்தாழ்வு உண்டு. அதை புரிந்து கொண்டு வாழ்பவன் வாழ்வில் வளமும் உண்டு. கிடைக்காத எதையும் நினைத்து ஏங்காதே என்றும் உனக்குள்ளதை அவன் தருவான். நினைத்து வாழ்ந்திடு, இது அனுபவம் சொல்வது, இதில் அர்த்தம் உள்ளது. பரந்தாமன் கையில் உள்ள சங்கு கேட்டது பக்தா நலமா. தினமும் அவரை பூஜை செய்து வந்தால் எல்லாம் நலமே. சக்கரம் சொன்னது அதில் தத்துவம் உள்ளது.